Hello everyone, நான் நவீன் குமார். எனக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்லாப் வந்து பார்த்தீங்கன்னா நான் பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர்லேருந்தே சொல்லிடுறேன். இது வந்து ஈஸ்லாப் இது டைல் மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து இருக்கும். க்ளாஸி ஃபினிஷிங்காகவே இருக்கும். இது வந்து ஃபுல் பாடி சிங்கிள் பாடின்றது வந்து கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்து ப்ரீவியஸ் வீடியோஸ் வந்து போட்டிருப்பேன். இது வந்து 40 mm வர மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணி வந்து போட்டிருக்கோம். மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவுண்டர், கீழே வந்து பார்த்திங்கன்னா 40 mm வர மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது கம்ப்ளீட்டாக வந்து டிசைன் வந்து பண்ணியிருக்கோம். இது வந்து பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர்னால இதோட ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா டெப்த்து வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்கும். இதில் இருக்கிற சேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார் சேர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நார்மல் சேர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா ரொம்ப டவுனாக இருக்கும். கீழேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3.5 feet 4 feet கீழே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். நீங்கள் எப்படி இருந்தாலும் கூட வச்சுக்கலாம். பட் என்னென்னா பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் வந்து நீங்கள் வைக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட ஹைட் பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டிசைன் வந்து பண்ணிக்கோங்க. ஸ்டாண்டர்ட் ஹைட்ன்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் தான். பட் என்னென்னா ஸ்டாண்டர்ட் ஹைட்ன்றது வந்து உங்களுக்கு செட் ஆகாமல் வந்து போயிடும். பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் வந்து நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா கிச்சன் கவுண்டர் டாப் வந்து எவ்வளோ வைக்கிறீங்க அதுக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா வைக்கிற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இதில் இருக்கிற பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து நம்ம டிசைன் வந்து பண்ணியிருக்கோம். இதில் இருக்கிற ஃப்ரண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 40 mm வந்து தெரியும். இந்த சைடு வந்து க்ளீனாக வந்து தெரியுதுன்னு நினைக்கிறேன். இது வந்து ஃபுல்லாகவே 40 mm ஒரு நல்ல திக்காக வந்து தெரியும். பட் சிங்கிள் ஸ்லாப் இந்த கீழே மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா பட்டி வந்து போட்டிருப்போம். உங்களுக்கு வந்து புரிகிற மாதிரி வந்து நான் சொல்லிகிட்ருக்கேன். இந்த சைடும் வந்து பார்த்திங்கன்னா யூ ஷேப்பில் வந்து நம்ம கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சிங்க் வந்து நம்ம போட்டிருக்கோம். குவார்ட்ஸ் சிங்க் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து நம்ம இதில் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். அது நீங்கள் நார்மலாக எஸ்எஸ்எஸ் அந்த மாதிரி வந்து சிங்க் வந்து யூஸ் பண்ணலாம். பட் என்னென்னா குவார்ட்ஸ் சிங்க் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஈஸ்லாப் வந்து போடுற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த கம்ப்ளீட் கிச்சன் ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈஸ்லாப் வந்து நம்ம போடுறோம் அப்படின்னா அதோடய ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே இருக்கும். இது வந்து யூட்டிலிட்டியில் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற கவுண்டர் வந்து பார்த்திங்கன்னா சேம் கிச்சனில் யூஸ் பண்ணுறது தான். அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஒரு டேப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து யூஸ் பண்ணியிருப்போம். சிங்கிள் டேப் தான் இது. சிங்க் வந்து பார்த்திங்கன்னா டெப்த் அதிகமாக இருக்கும். இது வந்து கம்ப்ளீட்டாக 2 feet வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இதில் யூஸ் பண்ணுற சிங்க் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த டைரெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இருந்தது. நம்ம இந்த டைரெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து நம்ம இதில் வந்து மாற்றிருப்போம். இதில் இருக்கிற சிங்கோட டிசைன் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இதோட கவுண்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லெஃப்ட் சைடு வந்து சிங்க்லேயே வந்து ட்ரைனர் வர மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணலாம். பட் என்னென்னா ட்ரைனர் வந்து முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா அது வைப்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வரும். இந்த மாதிரி ஓப்பன் கவுண்டர் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சிங்க்ன்றது வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். அதோடய ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். அது கீழே இருக்கிற பேஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா சிங்க் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும். கீழே இதில் இருக்கிற வெண்டிலேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து வச்சிட்டோம். அது ஃபுல் வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்க மாட்டேன். ஏன்னா இது வந்து Day 1 Day 2 வந்து வர்றதுனால எல்லா வீடியோஸும் வந்து பார்ப்பீங்க நினைக்கிறேன் நான். இந்த வெண்டிலேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து ஏர் வெண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வச்சுருக்கோம். இந்த டோர்ஸ் அண்டர் வந்து கட் பண்ணல. ஏன்னா கட் பண்ணால் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அசிங்கமாகிடும் அப்படின்றதுக்காக நம்ம கீழே வச்சுருக்கோம். ஏன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஸ்பேஸ் வந்து கொடுத்துட்டோம். அதனால் நம்ம வந்து டோர்ஸ் எதுவுமே வந்து கட் பண்ணலை. ஏர் விண்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வைக்கிறதோட கீழே வந்து வச்சிட்டோம் அப்படின்னா கீழே வந்து க்ளோஸ்டு தான். அப்போ சிங்க்குக்கு என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா சிங்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து நம்ம கொடுத்துட்டோம். அதனால் அதுக்கும் இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம்ன்றது வந்து கிடையாது. ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் வந்து இந்த மாதிரி டோர்ஸ் வந்து கட் பண்ணுறது, இந்த இடத்துல வந்து வைக்கிறது அந்த மாதிரிலாம் அவாய்ட் பண்ணிட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஹிடன் பிளேஸ் வந்து ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும்ன்ட்டு நினைக்கிறீங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிசைன் வந்து பிடிச்சிருக்கலாம், பிடிக்காமல் இருக்கலாம். பட் ஏன்னா இந்த இடத்துல வந்து கட் பண்ணி பிளாக்கில் வந்து போட்டாலும் கூட அசிங்கமாக இருக்கும். ஹிடன் பிளேஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல கட் பண்ணி கீழே வந்து போட்டுருங்க. இதுலேருந்து உங்களுக்கு வந்து ஏர் சர்க்குலேஷன்ன்றது வந்து ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ஆகிடும். அதுக்கேற்ற மாதிரி தான் இதுலேயும் நம்ம கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக வந்து கிளைண்ட் வந்து 2 சைடு வந்து கேட்டிருந்தாங்க. அது 2 சைடு வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி 2ஆக வந்து கீழே வந்து போட்டுவிட்டோம். ஏன்னா ஒன்று வந்து போட்டால் ஒன்று வந்து போடலை அப்படின்ட்டு சொல்லுவாங்கன்ட்டு 2 வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல வந்து நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா டஸ்ட்பின் வந்து இங்கே வச்சுக்கலாம். சிலிண்டர் வந்து பார்த்திங்கன்னா தனியாக வச்சுக்கலாம். சிலிண்டர் வர இடத்துல வந்து வைக்காதீங்க, டேமேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆகிடும். முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சைடு கார்னர்
அது இல்லாமல் என்னென்னா சிங்க் பக்கத்தில் வர மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் வந்து பிளான் பண்ணிக்கங்க.